இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு பைத்தன்ங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு தெரியும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன? நான் எப்படி உங்ககிட்ட தமிழ்ல கம்யூனிகேட் பண்றோம், இந்த மாதிரி கம்ப்யூட்டர் கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ண ஒரு லாங்குவேஜ் வேணும். ஏன்னா கம்ப்யூட்டருக்கு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும் தான் தெரியும். நம்ம ஒரு லாங்குவேஜ்ல கம்யூனிகேட் பண்ணாதான் அது நம்ம என்ன டாஸ்க் கொடுக்குறோமோ அதை கம்ப்ளீட் பண்ணி நம்மளுக்கு தரும். ஸோ இதுக்காக தான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தேவை. ஸோ பைத்தன் தான் ஒரே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சி இருக்கு, C++, ஜாவா இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ் இருந்தாலும் நம்ம ஏன் பைத்தன் யூஸ் பண்றோம்னா, பைத்தன் ரொம்ப சிம்பிளரான சின்டாக்ஸ். அதாவது நம்ம எப்படி இங்கிலீஷ்ல பேசுறோமோ இதே கோட நம்ம ஈஸியா டைப் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம், பைத்தன்ல நிறைய லைப்ரரி இருக்கு. ஸோ ஒருத்தவங்க எழுதின கோட நம்ம எடுத்துட்டு வந்து நம்ம கோடா யூஸ் பண்ணிக்கலாம் பிப் இன்ஸ்டால்னு கொடுத்து. மூணாவது விஷயம், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங் இந்த மாதிரி பூமிங் ஃபீல்ட்ல இருக்க எல்லா ஃபீல்டுக்கும் பைத்தன் ரொம்ப மஸ்டா இருக்கு. இன்னும் சொல்ல போனா ChatGPT கூட பைத்தன்ல தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ப்ரோ எனக்கு கோடிங்கே பண்ண வராது, நான் என்ன பண்றேன்னு கேக்குறீங்களா? பயப்படவே பயப்படாதீங்க. இந்த டுட்டோரியல் முடியும் போது நீங்களும் ஈஸியா கோட் பண்ணலாம். ஏன்னா நான் ரொம்ப பேசிக்ல இருந்து ஸ்லோவா சொல்லி தர போறேன். இந்த டுட்டோரியல் முடியும் போது நீங்களும் ஈஸியா கோட் பண்ண கத்துக்குவீங்க. வாங்க டுட்டோரியலுக்குள்ள போலாம்.